சங்கீதம் 91 எடுத்து வாசித்து பாருங்களேன். முதல் வசனமும் கடைசி வசனம் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் 16 வசனங்கள் இருக்கு. ஆனால் 1ஆம் வசனமும் கடைசி வசனமும் பார்க்கலாம். முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் அப்படி மறைவில் இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவர் தான் உன்னதமானவர். அவர் தான் சிலுவையில் உயர்த்தப்பட்டவர். பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக மாம்சமாக நமக்குள்ளே வந்து வாசம் செய்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு உயிர் திறந்தவர். அவர் தான் உன்னதமானவர். அவருடைய மறைவுன்னா அவருடைய மேய்ச்சலில் இருக்கிறவங்க, அவருடைய போதனையில் இருக்கிறவங்க, அவருக்கு பின்பாக இருக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். சர்வ வல்லவருடைய நிழல், சர்வ சிருஷ்டியும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே தங்கியிருப்பார்கள். இதுக்கு பின்பு வருகிற வசனங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கடைசி வசனம் வந்துருங்களேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள் என்பது எந்தெந்த பூமியில் இருக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, நீடித்திருக்கிற வாழ்நாட்கள், நித்திய ஜீவனை குறித்து இதில் சொல்லப்படுகிறது. நல்ல வேதத்தை ஆராய்ச்சி செய்து வாசித்து பாருங்களேன். நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. வேஸ்ட்டாக, ரொம்ப வேஸ்ட்டாக போகக்கூடாது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் இருக்காதீங்க, ஆபத்து. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தான் வசனம். நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே சொந்த ரட்சகர் என்று நீங்கள் அறிக்கை செய்து அவரை மாத்திரமே வணங்கணும். திருமணத்துக்காகவோ வேறு காரியத்துக்கோ இயேசுவை விட்டுட்டு வேறு போய் எங்கேயும் நின்றுடக்கூடாது. சில காரியங்களுக்காக போய் வேறு இடத்துல நின்றுடக்கூடாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது அந்த சொல்லப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரியமுள்ள பிள்ளைகளை நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.